வணக்கம். இந்த வீடியோவில் 5/7/2026 சற்று முன் 60+4% புதிய அகவிலைப்படி உயர்வு, அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 2 குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வுக்காக தான். குறிப்பாக ஜூலை 2026 முதல் அமலுக்கு வர வேண்டிய டிஏ உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி அனைவரிடம் எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதியக்குழு தொடர்பான விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்திருக்கிறது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த டிஏ 58%இலிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியதாரர்களுடைய வருமானத்திலும் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான டிஏ உயர்வு குறித்து பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளியான பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளன. அரசு வெளியிட்ட தகவலின்படி ஏப்ரல் 2026 சில்லறை பணவீக்கம் 3.48% உயர்ந்திருக்கிறது. அதேபோல உணவு பணவீக்கம் 4.2% அதிகரித்துள்ளன. அதனுடன் எரிபொருள், மின்சார செலவு, பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நடுத்தர வர்க்க மக்களுக்கு, தினசரி பயணிகளுக்கு கூடுதல் சுமையினை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் அதிக டிஏ உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கும் கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படுகிறது. அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளோருக்கு அதிக டிஏ கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPIEE தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் டிஏ சுமார் 3 முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மார்ச் 2026 AICPIEE குறியீடு 149.1 எட்டியிருக்கிறது. இந்த உயர்வு ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் தொடரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளன. கடந்த 12 மாத சராசரி AICPIEE குறியீட்டை வைத்து கணக்கிட்டால் டிஏ உயர்வு சுமார் 3.61% இருக்கும் என்று கூறப்படுகிறது. அரசு வழக்கமாக முழு எண்ணாக அறிவிப்பதால் இது 4% உயர்த்தப்படும் வாய்ப்புகள் உள்ளன. அதாவது தற்போது 60% இருக்கும் அகவிலைப்படி ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த டிஏ உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு தொடர்பான அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலை வருகிறது. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.